கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அப்பாவோட பேர் விஸ்வநாதன் சொல்லி இங்கே அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அந்த சிஸ்டர் இல்லைங்கிறாங்க. இல்லையே, எனக்கு ஃபோன் வந்துச்சு, உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் எனக்கு ஃபோன் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், காலையிலேருந்து நான் தான் டியூட்டியில் இருக்கேன். ஃபோன் பண்ணியிருந்தா நான் தானே பண்ணணும். அப்படி யாருமே வரலங்கிறாங்க. சரி, உங்கள் அப்பாவுக்கு வயசு என்ன இருக்குங்கிறாங்க. 60 இருக்குங்கிறாங்க. அப்படி யாரும் அட்மிட் ஆகலைங்கிறாங்க. இல்லை மேடம், உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்ததுனால தானே நான் வரேன். என்ன வேலை இல்லைன்னா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா. மேடம், இங்கே சண்டை போடுறதை விட்டுட்டு இங்கே பாருங்கள், வேறு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கிறாங்க அந்த சிஸ்டர். அதுக்கப்புறம் தான் ரம்யா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. என்னம்மா ரம்யா, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க, நீ இந்த நேரமெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டியே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ங்கிறாங்க. என்னம்மா சீக்கால கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறியே, என்ன விஷயம்? நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா. ஒன்றும் இல்லைப்பா, சரி அங்கேயே இருங்க, நான் வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. தீபா ரம்யாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு அபிராமி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கமா ரியா இந்த விஷயத்த உடனே ஐஸ்வர்யாட்ட சொல்லி ஆகணும்னு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐஸ்வர்யா நம்ம ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். ரம்யாவும் கார்த்தியும் மீட் பண்ணறதுக்கு முன்னாடியே ரம்யாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது, அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அவள் உடனே கிளம்பி போயிட்டா. ரம்யாவும் கார்த்தியும் மீட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிளான் எல்லாம் அப்படியே சுக்கு நூறு ஆயிருக்கும் ஐஸ்வர்யா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சிரிக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா, நான் பாட்டுக்கு சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன சிரிக்கிறியாங்கிறாங்க. ஆமாம், பிளான் போட்டதே நான் தானே, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் பண்ணி சொன்னதே நான் தானுங்கிறாங்க ஐஸ்வர்யா. நான் ஃபோன் போட்டதுனால தான் அவளை அங்கேருந்து துரத்த முடிஞ்சதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. நல்லா பிளான் போட்டேன். சரி, எப்படியோ அவங்க 2 பேர்த்தையும் சந்திக்க விடாமல் பண்ணியாச்சு இன்னைக்கு. சரி சரி ரியா, அப்பப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இரு. அப்போ தான் அப்பப்போ நம்ம பிளான் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரிங்கிறாங்க ரியாவும். அபிராமி அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாங்க, தீபா மாதிரியே அம்மாவும் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கல்லங்க. இந்த வயசில் ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுனா சின்ன விஷயமா, எவ்வளோ பெரிய விஷயங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க, அவங்க அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அபிராமி. அபிராமி, நான் ஒன்று சொன்னால் நீ தப்ப எடுத்துக்க மாட்டியலங்கிறாங்க. என்னங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அபிராமி. கார்த்திகே எப்பேற்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி இருக்கல்ல, படிப்பு, திறமை, அழகு, வசதி, நீ கற்பனை பண்ணி வச்ச பொண்ணு மாதிரியே இருக்காங்கிறாங்க அருணாச்சலம். உன் பார்வைக்கு அது தெரியலையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, என் பார்வைக்கு அப்படி தெரியல. கார்த்திகை ஏற்ற பொண்ணு தீபா தாங்க. கார்த்திக்கு நல்ல மனைவியாகவும் இந்த வீட்டுக்கு நல்ல மருமவளாகவும் அமையிறது இந்த தீபா மட்டும்தாங்க. வேற எந்த பொண்ணும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்க முடியாதுங்கிறாங்க அபிராமி. அபிராமி, நான் சும்மா தான் சொன்னேன், தீபா தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகன்னு சொல்கிறாங்க அருணாச்சலம். அம்மாவோட படிப்புக்கும் திறமைக்கும் வசதிக்கும் ஏற்ற மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை அமையும் பாருங்கிறாங்க அபிராமி. அப்படிதான் நானும் நினைக்கிறேங்கிறாங்க அருணாச்சலம். ரம்யா வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா அப்படி கேட்குறேன், யாராவது ஏதாவது தப்பா உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு கேட்குறாங்க விஸ்வநாதன். ஆமாப்பா, தீபா வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சுப்பா. நானும் அதை நம்பிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போனேன். அங்கே போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எதுவும் நடக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். நீங்களே எனக்கு எதுவும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு உயிரே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ரம்யா. சரி, எனக்கு ஆக்சிடென்ட்னு உனக்கு யாருமா சொன்னாங்க? நல்லா இருக்கிற என்னை பார்த்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, உனக்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க விஸ்வநாதன். அதான்ப்பா எனக்குன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலேருந்து வீடு வர வரைக்கும் எனக்கு இதே யோசனையாவே இருந்துச்சுங்கிறாங்க ரம்யா. அங்கே தீபாவும் ஓடி வந்து, அப்பா உங்களுக்கு எதுவும் இல்லையே, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நீயும் பதறி எடுத்துக்கிட்டு ஓடி வரியான்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், அங்கே யாரும் உங்கள் வயசில் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் சரி திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு இங்கே வீடு வந்தேங்கிறாங்க. அம்மா என்ன இதெல்லாம், யார் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. எனக்கும் அதாண்டி புரியல, எனக்கு எதுக்காக இப்படி தப்பான தகவல் கொடுக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாங்க. ஒருவேளை உன்னோட பிசினஸ் எதிரிங்க யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு கேட்குறாங்க தீபா. அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லைங்கிறாங்க. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுதுங்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். சரி விடுங்கம்மா, யாரோ பொழுது போகாமல் இப்படி ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இதை போய் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், சீரியஸாக எடுத்துக்காதீங்க, விட்டுருங்கிறாங்க விஸ்வநாதன். இல்லைப்பா, இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்கிறாங்க ரம்யா. இதுக்காக இப்படி ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறாங்க. சரி, உனக்கு ஃபோன் பண்ணாங்களா, அந்த நம்பருக்கு நீ திருப்பி கூப்பிட்டு பாருங்கிறாங்க தீபா. அப்பா பற்றி யோசிச்சுட்டு நான் அதை மறந்துட்டேன், இரு அந்த நம்பருக்கே கூப்பிட்டு பார்க்குறேன்னு ரம்யா ஃபோன் பண்ணுறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. திரும்ப கூப்பிட்டு பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. யாரோ பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்காங்கிறாங்க. சரி, இது இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க தீபா. கண்டுபிடிக்கிறேன், கூடி சீக்கிரம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு ரம்யாவும் சொல்லியிருக்காங்க. சாரிடி, உன் வீட்டுக்கு வந்து உன் ஹஸ்பண்டை பார்க்க முடியாமல் போச்சு, கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல விட, என்னோட கல்யாண ஃபங்க்ஷன் வருதில்ல, அப்போ பார்த்துக்கலாங்கிறாங்க தீபா. உன்னோட கல்யாண நாள் வருதான்னு விஸ்வநாதன் கேட்குறாங்க. ஆமாப்பா, என்னோட கல்யாண நாள் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துக்கணுங்கிறாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அப்பா, இப்படியே நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு நழுவிடலான்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கணும்னு கேட்குறாங்க தீபா. கண்டிப்பாக நான் வருவேமாங்கிறாங்க. தீபாவுக்கு அமைஞ்ச குடும்பம் ரொம்ப லக்கிப்பா, அவளுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமையாது. மாமனார் மாமியார் இப்படி எல்லாருமே கூட்டு குடும்பமா இவ்வளவு உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்கன்னு ரம்யா ரொம்ப பெருமையா சொல்றாங்க. தீபா மனசுக்குள்ள அமைதியா வச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்படியாம்மா தீபா, கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கும் புருஷனும் புகுந்து வீடு நல்ல விதமா அமைச்சிட்டுதுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையே ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு சொல்றாங்க விஸ்வநாதன். அப்பா, நீங்களும் ஆமாவும் ஐஸ் பாரா என் தலையில வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க தீபா. இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டா, நீ எப்ப இந்த மாதிரி லைஃப்ல செட்டில் ஆக போறது, உனக்கு பிடிச்ச உன்னோட லவ்வரை நீ எனக்கு காட்ட போறியா இல்லையான்னு கேட்கறாங்க விஸ்வநாதன். அப்ப அவர் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க.
இருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஏன்பா அவசரப்படுறீங்க? கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நானே காட்டுறேங்கிறாங்க ரம்யா. தீபா அவங்க கல்யாண நாளுக்கு அம்மா நீயும் அப்பாவும் கண்டிப்பா எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு தீபா அங்கிருந்து போறாங்க. ஐஸ்வர்யாவும் ரியாவும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. ரம்யா வீட்டுக்கு வந்ததுமே எங்க கார்த்தியை பார்த்துடுவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை அவளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நீ சொன்னதுனால அவள் அங்கிருந்து போவங்காட்டி நம்ம தப்பிச்சோம். கார்த்தியும் தீபாவும் அந்த இடத்துல மீட் பண்ணியிருந்தாங்க, நம்ம திட்டம் பூரா ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா இதே மாதிரி எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கேட்குறாங்க ரியா. கஷ்டமா தான் இருக்கு ரியா, ஆனா நம்ம தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. எவ்வளவு நாளைக்கு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா ரம்யாவோட மனசுல கார்த்தியை அப்படியே செடியா முளைக்க வைக்கணும். செடியை மரமாக்கி அது பூ போட்டு காய் காய்ச்சி கனியாகி இப்படி ஒரு பெரிய மரமாவே அதை பிடுங்கி எரிய முடியாத அளவுக்கு நம்ம பண்ணணுங்கிறாங்க. அப்புறம் தான் அந்த ரம்யாவுக்கு தீபாவோட புருஷன் கார்த்தின்னு நம்ம தெரிய வைக்கணும். அப்பதான் அந்த ரம்யா கார்த்திகா மறக்க முடியாம தடுமாறுவா. ஒரு விதத்துல பழி வாங்குற நினைப்புல கூட இறங்குவா. அது வரைக்கும் அவங்க 2 பேர்த்தையுமே மீட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணுங்கிறாங்க ரியா. ஆமாம்மா, அவங்க 2 பேர்த்தையும் எக்காரணத்தை கொண்டு மீட் பண்ண விடக்கூடாது. வீட்டுக்குள்ள நீ பார்த்துக்கோ, வெளியில நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் சரி, ஆனா வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கல்யாண நாள் வருது, அதுக்கு ரம்யாவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்க ரம்யா வருவாளே, அப்ப கார்த்திக் பாப்பால, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க ரியா. அப்ப ரம்யாவுக்கு கார்த்தியும் தீபாவும் புருஷன் பட்டாண்டின்னு தெரிஞ்சிடாதா? நீ சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண விடாம நம்ம தான் பார்த்துக்கணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரம்யா ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டான்னா அதை அடையாம விடவே மாட்டா. கார்த்திகையே அடைஞ்சே ஆகணும்னு அவளுக்கு ஒரு ஆசை வரணும். கல்யாண ஃபங்க்ஷன்ல அவளை வந்து கார்த்தியை மீட் பண்ண விடாம நாம தான் தடுக்கணும் ஐஸ்வர்யா. இந்த விஷயத்தை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாத்திட்டோம்னா ரம்யா வச்சே கார்த்தியும் தீபாவையும் பிரிச்சிடலாம், தீபாவையும் வீட்டு விட்டு வெளியே துரத்திடலாங்கிறாங்க ஐஸ்வர்யா. இதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, சீக்கிரமாவே நடந்தா நல்லா இருக்குங்கிறாங்க ரியா. கவலைப்படாத, இதுக்கெல்லாம் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ரம்யா வீட்டுக்கு மறுபடியும் ஒரு கொரியர் வந்திருக்கு, அதை வாங்கிட்டு அவங்க ரூமுக்கு தான் போறாங்க. பார்த்ததுமே யார் அனுப்பிச்சிருக்கான்னு பாக்குறாங்க, கார்த்தி தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கமா ஐஸ்வர்யா என்னப்பா கொரியர் கொடுத்துட்டு வந்துட்டியான்ட்டு ஒரு பணத்தை அமௌண்ட் கொடுக்குறாங்க. ரம்யா கார்த்திங்கிற காதல் போதைய உனக்கு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கலக்க போற, அது உனையே எப்படியெல்லாம் ஆட்டி படிக்குது பாருன்னு அப்படி வில்லத்தனமா நினைச்சிட்டு போறாங்க ஐஸ்வர்யா. ரம்யாவும் ஆசையா அந்த கிஃப்ட்டை திறந்து பாக்குறாங்க. இப்போ என்னதான் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு பார்க்கலான்னு சொல்லி திறந்து பாக்குறாங்க. அது புடவையில ஒரு லெட்டர் இருக்கு. என்னவளுக்கு என் இனிய பரிசு. இந்த புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வந்தா ரம்யாவுக்கு ரம்யமா இருக்கும். அதே சமயம் நான் இதை வெளியில கட்டிக்க மாட்டேன், என்கிட்டயும் இதை பத்தி பேசக்கூடாது, வித் லவ் கார்த்திக்னு எழுதியிருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரகசியமா இருக்கலாம்னு நினைக்கிறாரோ தெரியல. சரி, அவர் சொன்ன மாதிரியே இந்த புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு போவோம்னு நினைக்கிறாங்க. ஆஹா, புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு, கலர் கூட எனக்கு பிடிச்ச கலரா இருக்கு அப்படின்னு ஆசாசியா புடவையை வச்சு பாக்குறாங்க ரம்யா. அபிராமி வீட்டுக்கு புடவை கடைக்காரர் வந்திருக்காங்க, புடவையெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. என்ன அபிராமி, எதுக்கு புடவையெல்லாம் கொண்டு வர சொன்னேன்னு கேட்குறாங்க அருணாச்சலம். அதாவது தீபா கார்த்திகை கல்யாண நாள் வருது இல்லைங்க, என் கையாலேயே அவளுக்கு நான் நல்ல புடவையை எடுத்து கொடுக்கலான்னு நினைச்சேன், அதான் வர சொல்லியிருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி எடுத்து கொடுங்குறாங்க. எங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையை எடுத்து கொடுங்கிறாங்க. அத்தை எதுக்கு காஸ்ட்லியெல்லாம், சிம்பிளாவே போதுங்கிறாங்க தீபா. என்ன இந்த அத்தை அதிக காஸ்ட்லியான வழியில எல்லாம் எடுத்து கொடுக்குறான்னு நீ நினைக்கிறியா? இங்க பாரு, இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது, அத்தை என்ன எடுத்து கொடுக்கணும் அதை வாங்கிக்கோங்கிறாங்க அபிராமி. இந்தாங்க இதை பாருங்கன்னு ஒரு மாம்பழ கலர் எடுத்து கொடுக்குறாங்க, அதுவும் நல்லா இருக்கு. மீனாட்சி நீ ஒரு கலர் செலெக்ஷன் பண்ணிக்கோங்கிறாங்க. அத்தை எனக்கு எதுக்கு, தீபாவுக்கு மட்டும் எடுத்தா போதுங்கிறாங்க. இங்க பாரு, வேண்டான்னு மட்டும் சொல்லக்கூடாது, நான் சொன்னா சரின்னு வாங்கிக்கணுங்கிறாங்க. சரியத்தை அப்ப எடுத்து கொடுங்கன்னு சொல்லி மீனாட்சியும் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கமா ரியா மனசுக்குள்ள அப்பா இவங்களை எல்லாம் கேட்கறாங்களே, நம்மளை கேட்கறாங்களான்னு பாரு, ஒரு வார்த்தை கூட கேட்கலையேன்னு நினைக்கிறேன். இந்த புடவை கூட சூப்பரா இருக்குல்ல, இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கத்தை அப்படிங்கிறாங்க தீபா. உன் கல்யாண நாளுக்கு தான் என்னால் எதுவுமே எடுத்து கொடுக்க முடியாமல் போச்சு, எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. உங்கள் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்குற கூறு புடவையே நினச்சிக்கோ, இது உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு கட்டிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமி ரூம்ல ஏதோ ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. எல்லாரும் அங்கிருந்து ஓடி பார்க்குறாங்க. செவரு இடிஞ்சு விழுந்துருக்குது, அங்கே பாம்பு உஷு உஷுன்னுட்டு இருக்குது. அதை பார்த்து அபிராமி குடும்பமே எல்லாரும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. எங்க சாமி ரூம்ல பாம்பு இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, எதுக்கும் நம்ம வழக்கமா பார்க்குற சாமியாரை வர சொல்லுங்கிறாங்க அபிராமி. சரி வாங்க எல்லாரும் வெளியில போகலாம், கதவை சாத்திட்டு வந்துருங்கன்னு எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. நடந்த விஷயங்கள் அத்தனையும் அபிராமியும் அருணாச்சலமும் சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ அபசகுண மாதிரி தான் எனக்கும் தெரியுது. நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாதேன்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா, இந்த வெட்டிங் டேவிலையாவது கார்த்தியும் தீபாவையும் ஜோடியாக பார்க்கலாம், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமேனு பார்த்தா இப்போ டைரக்டர் இதில் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு காரணம் ஐஸ்வர்யாவும் ரியாவும் தான் இருப்பாங்களோ?